இந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படின்னா நம்ம வாழ்க்கையினுடைய மிரர். அந்த நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவா ஒரு ஆள் இருப்பான். அது நவீனா இருக்கலாம், பொன்வண்ணா இருக்கலாம், இவங்களா இருக்கலாம், யார் இப்படி இருக்கு, அம்மாவா இருக்கலாம், யாரோ ஒன்று. அப்படி ஒவ்வொரு கேரக்டருக்குமான ரெப்ரசன்டேட்டிவா இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள ஆட்கள் இருக்காங்க. அது கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெலிவிஷனில் இருக்கிற டெய்லி சோப்பில் இருக்கிற ஒரு பிளாட் லைன் கிடையாது. இதோட பிளாட் லைன் டோட்டலாக வேறு. அண்ட் ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப ஃபன்னியாக இருக்க போகுது. அந்த ஃபேமிலியில் இருக்கிற நடக்க போகிற சீக்வன்சஸ் எல்லாமே. இது ஆக்சுவலி என்னோட இன்னர் சைல்டு மாதிரி இருக்கும் திஸ் கேரக்டர். இப்போ நான் ஒரு இடத்துல வர மாதிரி இருப்பேன். என்னோட சேஃப் ஸ்பேஸில் நான் என்னோட ரியல் செல்ஃபாக இருப்பேன்ல, அந்த ரியல் செல்ஃப் தான் நான் யாஷிகாவாக பார்க்குறேன். இப்போ நான் தீபிகா ஏதாச்சும் ஒன்று பண்ணும்போது கூட நான் ஏதாச்சும் சும்மா மிமிக்ரி ஏதாச்சும் டேக் முடிச்சுட்டு போகும்போது கூட என்ன தீபிகா அது ஓகேவா அப்படின்னு ஒன்றும் ஷூ உதய் கமல் சார் இல்லை பேசக்கூடாது வாய்மூடி நான் அவங்க என்ன பெரிய ஆளு, நான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஈகோ இல்லாமல் எல்லாமே இந்த செட்டில் எல்லாருமே அது மாதிரி சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுங்கிறதுனால கூடி கும்மி அடிக்கிறது பேரு தான் இந்த செட்டு. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். என் பேரு நாராயணி. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது த காஸ்ட் ஆஃப் உப்பு புலிகாரம். தீபிகா, பொன்வண்ணன் சார், நவீன் அண்ட் ராஜகப்பா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பர். ஹவ் ஆர் யூ? யா ஆல் குட். உப்பு புலிகாரமோட ப்ரோமோஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா a lot of us have moved from family dramas. ஏன்னா ரொம்ப சோப்பியாக இருக்குது, ரொம்ப சீரியல் டைப்ஸாக இருக்குது, எங்களுக்கு பார்க்க வேண்டான்ற மாதிரி நிறைய பேர் மூவ் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் இது அம்மா அப்பாலாம் பார்க்க வேண்டிய இது நம்மளுக்கும் இதுக்கும் ரொம்ப செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஓடிடி கண்டென்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. உப்பு புலிகாரம்ல என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஜென்சியோட க்ரௌட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஸ்கிரிப்ட் யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில நடந்த ஸ்கிரிப்ட். உதாரணத்துக்கு ஜெய் பீம் சொல்றேன். ஜெய் பீம் என் வாழ்க்கையோட தொடர்புலயே இல்லை. அது ஒரு மலைப்பகுதியில ஒரு மலைவாழ் மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு அநீதியை எப்படி நீதி கிடைக்கிறதுக்காக ஒரு அமைப்பு ஒரு டெக்னிக் ஒருத்த ஒரு கலைஞன் போராடி அவ எடுத்து வாங்கி கொடுத்தான். இது எனக்கு செய்தி, என் சமூகத்துல எங்கேயோ நடக்கிற சம்பவம், ஆனா எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அது என்னை பார்க்க வைக்கும் போது இப்படியெல்லாம் நடக்குதா, இப்படியெல்லாம் நடந்ததா, இப்படி பண்ணாங்களா, ஒரு ஹீரோ அப்படின்னு எனக்கு சமூகம் தான் வில்லன். இது எனக்கு ஒண்ணு. இது என் வாழ்க்கைக்கு தொடர்பு இல்லை. அப்ப அதை நான் பார்க்கிறேன், விமர்சிக்கிறேன். அது கலை படைப்பு. ஆனா உப்பு புலிகாரம் எப்படின்னா, எங்க அப்பா எனக்கு ஹீரோ, எங்க அம்மா எனக்கு ஹீரோ, என் தங்கச்சி, என்னுடைய சகோதரன், இப்படி எல்லாம் ஒரு கேரக்டர். நான் எங்க குடும்பமே ஒரு ஹீரோயின் அடங்குன ஒரு குடும்பம். அது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குல்ல. அப்போ அதுக்கு ரிலேட்டடா என்ன சம்பவம் நடக்கு, பக்கத்து வீட்டுல நடக்கும், உன் ஃப்ரெண்டு வீட்டுல, எல்லார் வீட்லயும் நடக்கிறதாண்டா, இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு அப்படின்னு நம்ம சாதாரண வாழ்க்கையில சொல்லுவோம். ஆனா ஆர்ட்ல அதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கும் போது நான் ஆர்ட் அது என்னுடைய க்ளோஸா மாறுது, அது என்னுடைய படமா மாறுது, என் வாழ்க்கைய மிரர் மாதிரி மாறுது. அப்ப இந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படின்னா நம்ம வாழ்க்கையினுடைய மிரர், கண்ணாடி. அது நம்மளையே பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அந்த நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவா ஒரு ஆள் இருப்பான். அது நவீனா இருக்கலாம், பொன்வண்ணா இருக்கலாம், இவங்களா இருக்கலாம், யார் இப்படி இருக்கு, அம்மாவா இருக்கலாம், யாரோ ஒன்று. அப்படி ஒவ்வொரு கேரக்டருக்குமான ரெப்ரசன்டேட்டிவா இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள ஆட்கள் இருக்காங்க. அது கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ ஃபீல் லைக் இதில் இருக்கிற அந்த ஃபேமிலி ட்ராமா தான் இது. ஆனால் ஒரு டெலிவிஷனில் இருக்கிற டெய்லி சோப்பில் இருக்கிற ஒரு பிளாட் லைன் கிடையாது. இதோட பிளாட் லைன் டோட்டலாக வேறு. அண்ட் ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப ஃபன்னியாக இருக்க போகுது. அந்த ஃபேமிலியில் இருக்கிற நடக்க போகிற சீக்வன்சஸ் எல்லாமே. அந்த ஃபேமிலிக்குள்ளே இன்னொரு பர்சன் வர போகிறாங்க, ரெண்டு பேர் வர போகிறாங்க. ஸோ ஏன் வராங்க, எதுக்கு வராங்க, அந்த ஹோல் ட்ராமா இஸ் கோயிங் டு பி இமோஷனல் அண்ட் ஃபன்னி. அது ஒரு டெலிவிஷன்ல இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸ் கிடையாது இது. இந்த கான்ஃப்ளிக்ட் டோட்டலா வேற. அண்ட் அதோட ட்ரீட்மெண்ட் ரைட் ஃப்ரம் போஸ்டர்ஸே உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட ட்ரீட்மெண்ட், ஆல்தோ இட்ஸ் அ ஃபேமிலி ட்ராமா, எங்க இருக்க போகுது, லைக் வேர் இட்ஸ் பிளேஸ்ட், எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் பீப்புள் டு வாட்ச். For everybody, not just the Gen Z or the millennials, எல்லா set of audiences க்கு இது போய் ரீச் ஆகும். ஏன்னா
இதுல எல்லா செட் ஆஃப் ஆடியன்சஸ் இருக்கு, எல்லா ஏஜ் கேட்டகரிஸ்ல பீப்புள் இருக்காங்க. இந்த ப்ரோமோஸ்லாம் பார்க்கும்போது நான் என்ன தெரிஞ்சுக்கேன்னா, இட்ஸ் லைக் நிறைய ஆன்சாம்பிள் காஸ்ட் இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 பசங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு பையன் உள்ள வரான் இந்த சினாரியோக்குள்ள அப்படின்றப்போ, நீங்க எப்படி செட்ல வந்து ஐஸ்லாம் பிரேக் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபேமிலியா நடந்துக்கணும், அந்த மொமெண்ட்ஸ் நீங்க கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? அதாம்மா, இப்போ நம்மளுடைய நார்மல் லைஃபுக்கும் ஸ்கிரிப்டுக்கும் ஒரு இடைவெளி இருந்தா எல்லாரும் நார்மல் லைஃப்ல இருந்து ஸ்கிரிப்டை போய் அட்டன் பண்ணிட்டு வந்து மறுபடியும் நம்மளுடைய பர்சனல் கேரக்டருக்கு மாறிடுவோம். ஸ்கிரிப்ட் வேறையா இருக்கும். அங்க திடீர்னு ஒரு ஆள் வந்து ஒரு வில்லனா இருப்பான். இப்போ நான் ஒரு பொலிட்டிஷியனா ஆக்ட் பண்றேன்னு வைங்க. இப்போ இவங்க வந்து அந்த பொலிட்டிஷியனுடைய பசங்க அப்படி எல்லாம் இருக்காங்கன்னா, இது நார்மல் லைஃப்ல இருந்து டோட்டலா அது ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள நம்ம ஆக்ட் பண்றோம், அந்த கேரக்டரை நம்ம நடிக்கிறோம், நம்ம பர்சனல் லைஃபோட தொடர்பு இல்லை. சரிங்களா? அப்போ நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்கிரிப்டுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். அங்க மட்டும் நம்ம ஆக்ட் பண்ணுவோம், வெளியே வரும்போது நம்மளாவே இருந்துட்டு போயிடுவோம். ஆனா இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுதுன்னா, நீங்களாவே நீங்க எவ்வளவு உள்ளேயும் நீங்களா தான் இருப்பீங்க, வெளியும் நீங்களா தான் இருப்பீங்க. நீங்க வெளியே வந்து தனித்தனியா உட்கார்ந்தா கூட உள்ள வந்து நீங்க ஸ்கிரிப்டுக்குள்ள ஒன்னா தான் இருந்தாகணும். உள்ள ஒன்னா இருந்துட்டு வெளியே வந்து தனித்தனியா உட்கார முடியாது. ஏன்னா அது உங்களை ஒன்னாக்கிட்டு வெளியே வந்து ஒன்னாக்கத்தான் வையும். அப்படி இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது, அடிப்படையாகவே நீங்க தனியாவே இருக்க முடியாது. அப்போ எல்லாரும் ஒன்னா இருக்கிற சூழ்நிலை வரும்போது கேரக்டர் வைஸ் எல்லாரும் சரியா இருக்கும்போது பழகிற தன்மைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல், அப்புறம் விட்டு கொடுக்குற தன்மை, அப்புறம் எல்லாருமே வந்து அந்த ஒரு அவங்க என்ன பெரிய ஆளு நான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஈகோ இல்லாம எல்லாமே இந்த செட்ல எல்லாருமே அது மாதிரி சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுங்கிறதுனால கூடி கும்மி அடிக்கிறது பேரு தான் இந்த செட்டு. இப்பவே பாத்தேன் அந்த கேமரா ட்ரை எப்படி இருக்கு. அது நீங்க பாத்தீங்கல்ல, அது ப்ரோமோல பாத்தீங்கல்ல, ப்ரோமோல பாக்குறதுல கொஞ்சம் இந்த செட்டுல இவங்க பண்றது அல்லது நானும் சேர்த்தி நாங்களும் சேர்த்தி வனிதா மேடத்துல இருந்து எல்லாம் சொல்றேன், எங்களுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் இல்லை. அது காரணம் ஸ்கிரிப்டும் கூட. Day by day we are getting closer as a family. Personally we are getting closer. So அது இயல்பா நடக்கும், ஒரு ஃபேமிலி டிராமால நடக்கும். அது இந்த ஸ்கிரிப்ட்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நடக்குது. ரொம்ப அளவு மீறி போகுது. அது எங்க போய் நிக்கும்னு தெரியல. சார், இப்போ நீங்க வந்து 90s இருந்து நிறைய ஃபாதர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதே சமயத்துல பட் இந்த செட்டப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். யூஆர் அட்டெண்டிங் டு அ ப்ராப்பர் மில்லேனியல் ஜென்சி க்ரௌட் அப்படின்றப்போ இது எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு? பிகாஸ் ஏன்னா இந்த ஜெனரேஷன் வி ஆர் மோர் அவேர் ஆஃப் நம்ம அப்பா அம்மா யாரு, நம்ம யார் எப்படி நடந்துக்கணும்ன்ற லெவல் வரைக்கும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஒரு அப்பானா அப்பா கேரக்டரா மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப சிரமம். இந்த இடத்துல வந்து நிக்கிறது சிரமம். நான் வந்து அப்பாங்கிறது என்னுடைய வாழ்க்கையில ஒரு ரோல். ஆனா அதை தாண்டி என்னுடைய தேடல் வேற. எனக்கு படிப்பு இருக்கு, சொசைட்டியினுடைய ஆக்டிவிட்டீஸை நான் அப்சர்வ் பண்றேன், சமூகம் எதை நோக்கி போகுது, யங்ஸ்டர்ஸ் எதை நோக்கி போறோம், அதாவது பணத்தை டீல் பண்றதுல யங்ஸ்டர்ஸ் என்னவாக இருக்காங்க, சமூகம் பணத்தை டீல் பண்றது அவங்க எப்படி டியூன் பண்ணுது, ஹியூமன் வேல்யூ அவங்க எப்படி டீல் பண்றாங்க, லைஃபுடைய எமோஷனல் ப்ரெஷர் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, இதையெல்லாம் நான் அப்சர்வ் பண்ற ஒரு கேரக்டரா இருக்கேன். அது என் வாழ்க்கையை வச்சுக்கிட்டெல்லாம் இல்லை, பல கோடி மக்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் என் நாலேஜுக்கு வருதோ அதெல்லாம் வச்சு நான் ஜட்ஜ் பண்றேன். அப்படி ஒரு பார்வை இருக்கிறதுனால எனக்கு தனிப்பட்ட முறையில இந்த ஃபேமிலி டிராமாவில் சேரும்போது நான் ஒரு ஃபாதரா வந்து வெறும் ஃபாதரா மட்டும் வந்து நான் நிக்கிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த ஸ்கிரிப்டை எப்படி பாக்குறேன்னா, இந்த ஜென்ரேஷன்ல ஒரு ரைட்டர் இருக்காங்க இல்லையா, ரைட்டர் இந்த ஜென்ரேஷன் அப்சர்வ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கான்னா அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் எதை பார்த்துருப்பான். இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள வந்து உள்ள வரும்போது அவங்க எப்படி வந்து அதுக்குள்ள அந்த ஸ்கிரிப்ட் உள்வாங்கிட்டு தன்னை எப்படி அப்போ அவங்களா இருக்கும்போது இந்த ஸ்கிரிப்ட் அட்டன் பண்ண முடியும். இப்படி ஒரு தன்மை இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப ஒன்றும் விலகி நின்று அல்லது அது அட்டன் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு விஷயம் இவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம் அப்படின்றதுனா என்னவா இருக்கும்? அதாவது கத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸடா ஒன்று சொல்ல முடியலம்மா. அந்த வயதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வயதுக்கான தன்மைகளோட அந்த பசங்க அந்தந்த வயதுக்கான தன்மைகளோட இருக்காங்க. இப்போ நவீன் இருக்கிறவங்களும் மூத்தவளா இருக்கலாம். அப்போ இவனுக்கு ஒரு ஃபேமிலி அல்லது இவன் போய் ஒரு கிரவுண்ட் அட்டன் பண்ணும்போது அல்லது ஒரு ஆடிட்டோரியத்தை அட்டன் பண்ணும்போது அங்கே கிடைக்கிற ப்ரெஷர், அங்கே இருக்கிற இவன் அனுபவம் வேறையா இருக்கலாம். இப்போ இவங்களுக்கு அனுபவம் வேறையா இருக்கலாம்.
வேறையா இருக்கலாம். இப்ப இவங்க எல்லாரும் அனுபவத்தை வந்து என்னுடைய அனுபவம் வேறையா இருக்கலாம். அதனால இந்த எங்கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிறதும் அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிறதுங்கிறத விட இதை வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த வயதில் நம்ம இப்படித்தான் இருந்திருப்போம், அது அப்படித்தான் இருந்திருப்போம். அதனால இது வந்து இந்த வயதே வந்து அடுத்த ஒரு இன்னும் 2 வருடம் கழிச்சு இந்த வயசுடைய மெச்சூரிட்டி இவங்களுக்கு இருக்காது, வேற ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்துருவாங்க. அப்ப அது அந்த இடத்த வந்து இது நம்ம நிரந்தரமா வச்சுக்கிட்டு நம்ம இதை கத்துக்கிறது அப்படின்னு போக தேவையில்லை. ஜாலியா இருக்கணும், பார்க்கணும், ஜாலியா இருக்கு. தீபிகா, உங்களோட லைஃப் நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆன் சோஷியல் மீடியா. நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்கீங்க. அண்ட் இட்ஸ் லைக் உங்களோட லைஃப் பார்க்கும்போது இட்ஸ் ப்ராப்பர் கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி மாதிரி இருக்கும். யூ ஹேட் லைக் ஒரு சம ஹை இருக்கும், அப்புறம் ஒரு பயங்கர ஒரு ஸ்லம்ப் இருக்கும், and then you revived yourself and you came back and like bounced back and like now you're at a super happy state. ஸோ இந்த கேரக்டர், இந்த சீரியல் நடிக்கிற கேரக்டர் பார்க்கும்போது என்னடா இது நம்ம லைஃப் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? how do you relate to your character? இது ஆக்சுவலி என்னோட இன்னர் சைல்டு மாதிரி இருக்கும் திஸ் கேரக்டர். இப்போ நான் ஒரு இடத்துல வர மாதிரி இருப்பேன். என்னோட சேஃப் ஸ்பேஸ்ல நான் என்னோட ரியல் செல்ஃபா இருப்பேன்ல, அந்த ரியல் செல்ஃப் தான் நான் யாஷிகாவா பாக்குறேன். ஸோ எனக்கு நான் ரியலா இருந்தா நான் நடிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் ரியலா இருந்தா எனக்கு தெரியும் யாஷிகாவுக்கு நான் அடாப்ட் பண்ண முடியும் எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் ரிலேட் டு தட் ஸ்பெசிஃபிக் கேரக்டர். ஸோ மை வாழத்தனமா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இழிச்சவாயா, ஸோ அதனால மாதிரி ஜாலியா இருக்கு. ஓகே நவீன், நீங்க வந்து காமெடியனா இருந்துட்டு and then you switch to acting and then ஆடியன்ஸ் வந்து உங்களோட 2 சைடும் பார்த்துருக்காங்க. காமெடியன் சைடாகவும் பார்த்துருக்காங்க, ஒரு பாவங்கணேசில் ஒரு எமோஷனல் சைடாகவும் பார்த்துருக்காங்க. இந்த சீரீஸ்ல என்ன மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களோட சைடுக்கு, உங்களோட கிராஃப்க்கு? அதான் அதில் வந்து ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன், ஒரு அண்ணனா இருந்தேன். இதில் வந்து ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு கேரக்டர் பண்ணுறேன். பட் ஆனால் இது ஒரு யதார்த்தமான ஒரு பையன். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து சீரியஸாக அவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க, பட் ஆனால் வேற எதையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ஸோ அதனால அது டிஃப்ரென்ஷியேட்டாக தான் இருக்குது. இப்போ சார் சொன்ன மாதிரி நான் அதுவாக தான் இருக்கேன் அப்படின்னும் போது இது எனக்கு அந்த நெஜத்தோட இதை ஒட்டி இருக்கிறதுனால எனக்கு பெருசாக இதை சொல்ல தெரியல. சேலஞ்சிங்காக இருக்குது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஐ பீயிங் மை செல்ஃப் ஆல்சோ ஆஸ் உதய் அண்ட் நவீன். ஓகே ஓகே. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் இந்த இன்டர்வியூஸ்ல எல்லாத்துலேயும் பார்க்கும்போது இந்த கேள்விகள் வரும்போது நான் என்னை நோக்கி ஒரு கேள்வி வரும்போது நான் சொல்கிறேன், இல்லை இந்த ஸ்கிரிப்டை நான் ஒத்துக்கிட்டதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னை போலவே அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா அதுக்கு அதே தான் அந்த கேரக்டர் சொல்லுது. அப்போ எனக்கு வந்து ஆக்ட் பண்ண தேவையில்லை, ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னா நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது நான் எனக்கு தெரிஞ்சு நடந்துச்சு. ஆனால் இந்த இன்டர்வியூவில் வந்துட்ட பிறகு இப்போ இவங்க ஏன் ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் ஏன் ஒத்துக்கிட்டீங்கன்னு இவங்களை எல்லாம் பார்த்து கேட்கும்போது நான் இதுலேருந்து அப்சர்வ் பண்ண வரையிலும் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா எல்லாருமே அவங்கவுங்க அந்தந்த கேரக்டருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க. அதனாலதான் இந்த செட்டு இது வந்து ஆக்டருங்கிறது மாதிரி இந்த கேரக்டர்ஸ்கள் வந்து உள்ள ஸ்கிரிப்ட் தனி பர்சனல் தனினே இல்லை. பர்சனலே ஸ்கிரிப்டா இருக்குது, ஸ்கிரிப்டே பர்சனலா இருக்குது. சில சமயம் வீட்டுக்கு போனா இது வீடு, எங்க வீட்டுக்கு போனா இது ஏதோ செட்டு மாதிரி இருந்தது. இல்ல it doesn't feel like work. நாங்க செட்டுக்கு வரது அது வந்து ஒரு ஒர்க்ல ரொம்ப சிரமம். எனக்கு மாயாண்டி குடும்பம் பண்ணும்போது படம் பண்ணும்போது எனக்கு அமைஞ்சது, நான் லாஸ்ட் டைம் பேசும்போது அதான் சொன்னேன். மாயாண்டி குடும்பம் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு உறவுகளுக்குள்ள பயணிக்கிற மாதிரி, அங்க நடிப்புங்கிறது மீறி ஒரு உறவுகளுக்குள்ள பயணிக்கிறது. பருத்தி வீரன் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் செட் ஆச்சு. எனக்கு நான் ஒரு பொண்ணு அப்படிங்கிற அந்த ஃபீல் எனக்கு செட் ஆச்சு. அப்படி ஸ்கிரிப்ட்ல சில ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு க்ளோஸ்டா அந்த ஃபீலை கிரியேட் பண்ணோம். சிலது வந்து அது ஒரு ப்ராஜெக்ட், அதுக்கு நம்ம நடிக்கிறேன், அதுக்கு நான் என்ன பெஸ்டா பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணும். அது இந்த ஸ்கிரிப்ட்ல எல்லாருக்குமே அது ஒரு பர்சனல் கேரக்டரா அவங்க கனெக்ட் ஆகிறாங்கிறது பெரிய பிளஸ். வனிதா மேடம் எல்லாம் அவங்க ஒரிஜினல் கேரக்டர் தான் அந்த ப்ராஜெக்ட், அந்த கேரக்டர். ஆமா. ராஜ், நீங்க வந்து வலிமை, பட்டத்தரசன் மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் பட் என்னதான் அதுல வந்து கொஞ்சம் ப்ராமினன்ட் ரோல் இருந்தாலும் இதுல ப்ராப்பர் யூஆர் டூயிங் லைக் ஒரு லீட் கேரக்டர் மாதிரி, அண்ட் தென் யுவர் ஃபேஸ் இஸ் லைக் வெரி ப்ராமினன்ட்லி சீன் மாதிரியான ஒரு கேரக்டர் நீங்க பண்றீங்க. இந்த பர்டிகுலர் சீரீஸ், இந்த பர்டிகுலர் ரோல் உங்களோட ஆக்டிங் கரியரை வந்து ஒரு சிமெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன மாதிரி சிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ நான் இது வரைக்கும் பண்ண படங்கள்ல மோஸ்ட்லி இட்ஸ் பின் ஒரு கிரே ஷேட் இருக்கும், இல்லை ஒரு நெகட்டிவ் ஷேட். அண்ட் ஒரு லைக் யூ செட் அது மோஸ்ட்லி கேரக்டர்ஸ் தான். லைக் ஐவ் நெவர் டன் லீட்ஸ் பிஃபோர். இதுவுமே இட்ஸ் அ கேரக்டர் தான், எல்லாமே தான். Like you said, it's an ensemble. Everybody is important. அப்படி இருக்கிற ஒரு இதுதான். Just that this plot line will move the series. So அப்படிப்பட்ட ஒரு இதுதான். And
இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. எப்பவுமே கொஞ்சம் ரிஜிடா அந்த மாதிரி ரோல்ஸ் தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன், சீரியஸ் ஸ்டஃப். இதுல வந்துட்டு இன்னும் ஆன் அ பாசிட்டிவ் நோட், இன்னும் கொஞ்சம் ஜாலியா காமெடி, ஹேவ் காமெடி இந்த சீரீஸ். எனக்கும் என் மேனேஜருக்கும் இருக்கு. ஆக்சுவலா நான் இன்னும் ஃபேமிலிக்குள்ள போகவே இல்லை, அதுவும் நிறைய ஷூட் பண்ணேன். ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு கேரக்டர் வந்து இப்ப இவங்க எல்லாம் ஒரே மீட்டர்ல ஆக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அவருக்கு மட்டும்தான் எமோஷனலாகவும் ஒரு வேற ஒண்ணு, ஒரு உலகத்தை எதிர்பார்க்கு. இயல்பான ஆசைப்படுற உலகம், அந்த ஆசைப்படுற உலகம் கனவு காணும்போது நல்லா இருக்கும். ஆனா யதார்த்தத்துல போகும்போது அந்த வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணி தான் அந்த கனவுக்குள்ள வரும். இப்போ அது வந்து அவரு இருக்கும். நான் கனவு கண்ட அந்த உறவு, அது இது எல்லாம் எனக்கு பிடிக்குது. அந்த உறவுக்குள்ள வரும்போது ஐயோ இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களா, இது அவனுடைய சுக துக்கங்கள்ல எல்லாம் விட்டு கொடுத்து அந்த உறவை மெயின்டைன். அப்போ நார்மல் லைஃப்ல இருக்கிற சுக துக்கங்கள், அந்த லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை சூழல், அதை விட்டுட்டு இதை அட்டன் பண்ணணும். அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, பணத்துக்கும் உறவுக்குமான வேல்யூ, அது வந்து அவர் ஸ்கிரிப்ட்ல, அவர் கேரக்டர்ல தான் அது வந்து மிக முக்கியமான டைமென்ஷனா பார்க்கப்படுது. இப்ப இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து கேரக்டர்ஸ் உறவுங்கிறது காமன்ங்க. அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சா, இதெல்லாம் வந்து காமனான உறவுகள், அதை விட்டுருங்க. அதை தாண்டி ஒவ்வொரு உறவுகளும், ஒவ்வொரு உறவுகளால் ஏற்படுற பிரச்சனைகளும் அதை எப்படி டீல் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஃபேமிலியில, அது இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள எல்லா டைமென்ஷன்லையும் டிஸ்கஸ் பண்ணுது. அது இது ரொம்ப புதுசு. இது வந்து ஏற்கனவே பல ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கலாம். ஆனா அது என்னன்னா தின்னர் லைன்ல ரொம்ப இழுத்து சொன்னதுனால அது ஒர்க் அவுட் ஆகாம கூட போயிருக்கலாம். ஆனா இது எப்படின்னா கம்ப்ரஸ்டா மூவியினுடைய டீடைல்டு வெர்ஷனா எல்லாத்துக்கும் ஒரு ஃபுட்டேஜ் கொடுத்து, எல்லாருக்கும் பர்ஃபார்ம் பண்றதுக்கு சோர்ஸ் கொடுத்து, எல்லா ஃபீலையும் வந்து நல்லா முடிஞ்ச ஒரு நிறைய இன்சிடென்ட்ஸ்களோட இன்ட்ரெஸ்டா இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கு. அது இதுல இருக்கிற ஒரு புது அட்டெம்ப்ட். நீங்க சொல்லும்போது புரியுது. ஏன்னா இப்போ வந்து என்னதான் ஒரு எமோஷனல் ட்ராமா, ஃபேமிலி ட்ராமா, ஒரு டைம் இம்மெமோரியல்லேருந்து அந்த ஒரு ஸ்கிரிப்ட்ன்றது ரொம்ப ஒரு இந்தியன் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஸ்கிரிப்ட்னா வந்து ஃபேமிலி ட்ராமாஸ் தான். ஆனா இந்த சமயத்துல வந்து நிறைய இன்க்ளூஷன் கொண்டு வராங்க. அண்ட் இன்னுமே வந்து டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி பத்தி ஓக்கலா பேசுறதுக்கு ரொம்ப நிறைய ஸ்கோப் இருந்துட்டு இருக்கு. இது இப்ப இந்த ஸ்கிரிப்டினுடைய ஒரிஜினல் வெர்ஷன் தெரியுங்களா, கொரியன். ஆமா, My Heart is Strange. ஒரு கொரியனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படின்னா, இங்க இருக்கிற தமிழ் மன்னர்கள் கொரியாவுக்கு போய், கொரியாவினுடைய ராணி ஒரு தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இன்னைக்கு அங்க கொரியாவில் இருக்கக்கூடிய மொழியில அதிகமான உச்சரிக்கல், அப்பான்னு தான் சொல்லுவாங்க, அப்படி. அப்போ மொழியில் கூட கொரியன் மொழி வந்து, கொரியா வந்து தமிழ் மொழியோட ரொம்ப க்ளோஸ்டா இருக்கு. அங்க இருக்கிற மன்னர்கள், வாழ்க்கை, கல்ச்சர், அப்புறம் உறவு முறைகள் ஏற்படுற இந்த மாதிரியான சென்டிமெண்ட் வேல்யூ எல்லாமே கொரியாவுக்கும் தமிழுக்கும் ரொம்ப க்ளோஸ்டு. அதனால அந்த கொரியன் சப்ஜெக்ட்ஸ் நீங்க நிறைய தமிழ் படங்கள்ல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் எல்லாம் கூட கொரியன் மூவி தான். நம்மளுக்கு ஆக்ஷன் மூவியே பாருங்க, கொரியன் மூவி தான் உல்டா பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அது க்ளோஸ்டா, நம்மளுடைய சென்டிமெண்ட் க்ளோஸ்டா இருக்கு. அதை நீங்க எடுத்தீங்கன்னா அது சரியா இருக்கிற மாதிரியே தோணும். அந்த மாதிரி இவங்க ரைட்ஸ் வாங்கி ப்ராப்பரா இந்த ஸ்கிரிப்டை பண்றாங்க. அது அங்க மிகப்பெரிய அளவுல ரீச் ஆன ஒரு விஷயம். அது ஏற்கனவே அந்த குடும்பம் வேல்யூ அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில போய் அவ்வளவு பெரிய சக்சஸ் அடிச்சது. அது ஒரு நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருதுங்க. ஸோ நீங்க சொல்றீங்க என்னதான் வந்து இது கொரியன் சீரீஸா இருந்தாலும் இந்தியன் சென்சிபிலிட்டிஸ்க்கு இது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. தீபிகா, உங்களை வந்து நம்ம கனாக்காலம் காலங்கள் லிட்டரலா கேர்ள் நெக்ஸ்ட் டோரா பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் பார்த்துட்டு இருந்தோம் ஆப்வியஸ்லி. அண்ட் தென் இப்போ வந்து அது என்னதான் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கேரக்டர் ரோல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அந்த ஒரு ரோல்லேருந்து வெளில வரதுக்கான நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணும். அண்ட் யூ ஹேவ் டு ஆல்சோ புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட். அந்த எஃபர்ட் நீங்கள் கான்ஷியஸாக புஷ் பண்ணிட்டு, இல்லை நான் கேரக்டர் ரோல்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த பர்டிகுலர் ரிஜிட்னஸ்லேருந்து நான் வெளில வரணும் அப்படின்னு நாங்கள் நினச்சி ரொம்ப மெனக்கெட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இப்போ வரப்போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். ஆக்சுவலி இதுதான் ரெண்டாவது ப்ராஜெக்ட். ஸோ நான் இன்னும் அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் எனக்கு இல்லை. ஸோ இஸ் மை செகண்ட் ப்ராஜெக்ட். அண்ட் இதுவுமே நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக தான் பார்க்குறேன். பிகாஸ் இப்போ தான் நான் ஒரு பெரிய கேஸ்டோட ஒர்க் பண்ணுறேன். இப்போ நான் இப்போ கனாக்கானுக்காங்க பண்ணால் எல்லாருக்குமே அது நியூ ப்ராஜெக்ட் தான். பட் இங்கே ஐம் அலாங் வித் ஸோ மெனி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸுங்கும் போது எனக்கு ஏதோ லேர்னிங்காக தான் பார்க்கறது. அடுத்த ப்ராஜெக்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்லாம் நான் யோசிக்க வரேன். இப்போதைக்கு ஒன் ஸ்டெப் அட் அ டைம். இந்த ப்ராஜெக்ட் நான் என்ன பண்ணணும், இதுவுமே ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் ரோல் தான். இப்போ கேர்ள் நெக்ஸ்ட் தான் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க ஒரு கேரக்டர்ல இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க அபியா பார்க்கும்போது அபி இஸ் வெரி சென்சிபிள், வெரி மெச்சூர்ட் அண்ட் ஆல் தட். இவ வந்து வெரி ஜோவியல் அண்ட் ஆல் தட். ஸோ நீங்க கேர்ள் நெக்ஸ்ட்ல இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலான்ற போது திஸ் வில் பி ரிலேட்டபிள் தான். இன்னொன்று இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஒரு பெரிய சவால் என்ன தெரியுங்களா,
ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு க்ளோஸ்டாக இருக்குது, நம்ம லைஃப்பில் நம்ம கேரக்டர் ஒட்டு இருக்குது, நம்ம அப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே எனக்கு இப்போ 3 பொண்ணுங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான், இன்னொரு பையன் இருக்கான், அம்மா, உறவுகளில் இன்னும் ஒரு சில பேர் வர்றாங்க. இது நான் க்ளோஸ்டாக நான் வந்து ஹேண்டில் பண்ணி எனக்கு ரொம்ப க்ளோஸாக ஹேண்டில் பண்ண வேண்டிய கேரக்டர்ஸ் என் லைஃப்பில் திருப்பி நான் ஸ்கிரிப்டில் ஹேண்டில் பண்ணுற கேரக்டர்ஸ். சரி, நான் சீனியர், வனிதா மேடம் சீனியர், ஓகே. இவங்கெல்லாம் வந்து இப்போ அப்கமிங்கில் இருக்கிற யங்ஸ்டர்ஸு. அப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இவங்களை நம்ம வாட்டுக்கு பேலன்ஸ் பண்ணிடலாம், அல்லது இவங்களுக்கு ஒரு ஏதாவது அப்படி பண்ணிப்பா இப்படி பண்ணிப்பானா, இதுகெல்லாம் அப்படி நிற்குதுங்க. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு ஸ்கிரிப்ட். ஒரு ஃப்ரேமுக்குள்ளே நிற்கும்போது நமக்கு எப்படி இருக்குதுன்னா சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட் கூட இருக்காங்க. அதான் நான் அப்படி பார்க்குறேன். நம்ம என்ன நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் பண்ணு, அவனுக்கு ஒரு டைலாக் கொடுப்பா, அவங்க சும்மாவே நிற்காதப்பா, நான் பேசும்போது நீ இப்படி ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு நம்ம கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறதுக்கோ, அல்லது நம்ம சீன் நல்லா வரணுங்கிறதுக்காக அவங்கள வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி உள்ளே கொண்டுகிட்டு வந்து அவங்கள இன்னும் மோல்டு பண்ணுறது ஒரு வேலையும் கிடையாது. சாலிடாக அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸ். ப்ளஸ் இப்போ நான் டைலாக் பேசிகிட்டு இருக்கேன், சும்மா நிற்க முடியாது, அந்த சும்மா நிற்கிறது பெரிய சவால். ஆனால் அந்த சும்மா நிற்கிறது வந்து ஒரு கேரக்டராக நின்னா சும்மா நிற்கிறது கூட ஓகே, நீங்கள் கேரக்டராக மாறணும். அப்படி இதில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சாலிடான ஃபுட்டேஜை ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க சக்ஸஸ் ஆகி வந்தவங்க. இப்போ நீங்கள் உள்ளூரில் விளையாடும் போது நம்ம ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் உள்ளூர்லேருந்து அவனை செலக்ட் பண்ணி தூக்கி கொண்டு ஒரு ட்ரைனிங் அட்மாஸ்பியரில் போடும்போது எல்லா உள்ளூர்லேருந்து வந்து இருக்கிற பெஸ்ட்டுகள் ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த கிரவுண்ட். சாலிட் கிரவுண்ட். அதில் இங்கே நீ பெரிய ஆளா நாம் இதில் வந்து இதை அட்டன் பண்ணும்போது இப்படி வர்ற இடத்துல என்ன பண்ணணும், ஈகோ ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் எனக்கு நம்ம இதில் நம்ம இந்த இடத்துல நம்ம அப்படி முட்டி அப்படி காட்டிக்கணும்னு நினைக்கும் போது ஸ்கிரிப்ட் கேரக்டர் என்ன சொல்ல, இல்லை நீ வந்து பின்னாடி தான் நிற்கணும்னு சொல்லுவோம், ஆனால் இவங்க முன்னாடி வரணும்னு ஈகோ சொல்லுவோம், ஸ்டார்ட் பண்ணும். அதெல்லாம் இல்லாமல் நிறைய புத்திசாலிகள் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் ஃப்ரேமுக்குள்ள ஜக்ஜாண்டிக்காக இருக்காங்க. சூப்பர். அதுதான் இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற பெரிய ப்ளஸ். ஏன்னா வந்து நீங்க எல்லாருமே கிட்டத்தட்ட சீரியல் ஆர்டிஸ்ட்லேருந்து வந்ததுலேருந்து எப்படிமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆமா. இப்போ எல்லாருமே இப்போ நவீனுடைய ஸ்டேஜ் எல்லாம் எவ்வளோ ஸ்டேஜ் வந்து ஹேண்டில் பண்ணிருக்கான், எவ்வளோ க்ரௌடு, மாஸ் க்ரௌடு, எவ்வளோ ஒரு லைவாக வந்து அந்த க்ரௌடை ஹோல்ட் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு சீன் பிளே பண்ணணும். அப்படி அங்கே பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு இன்னசென்ட்டாக ஒரு கேரக்டராக நிற்கிற அப்படிங்கும்போது என்னடா நான் அங்கே அப்படி கை தட்டல் அப்படி இல்லை, இந்த இடத்துல வந்து இப்படி அப்படின்னு ஒன்று தோணும் இல்லை. இப்போ கூட பாருங்க, ஒரு பவியத்திலே அவன் ஜெயிச்சுறான் பாருங்க. நான் அவனை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன், அவன் சைலண்டா தான் இருக்கான், நான் அவனை பத்தி பேசிட்டு இருக்கேன்ல, அதைத்தான் பண்ணிடுறான் அவன். அதனால இது வந்து ஒரு பெரிய பிளஸ் இந்த ஸ்கிரிப்டுக்கு. அப்புறம் இன்னொன்னு, இவ்வளவு ஆட்களை உள்ள வச்சு நிற்கும் போது டைரக்டரா இருக்கிறவர் வந்து கொஞ்சம் வீக்கா இருந்தாருன்னா செத்துது இந்த ஸ்கிரிப்ட். ஆனா பாரதி சூப்பர், அவர் ஒரு பேசிக்கலி எடிட்டர், அதனால அவருக்கு வந்து இந்த கேரக்டர்ஸ் எப்படி டீல் பண்ணிக்கணும், அது யதார்த்தமா எப்படி வரணும், எப்படி வந்து அவுட் ஆஃப் வே போகக்கூடாது. இந்த ஸ்கிரிப்ட் ஆளாளுக்கு அவங்கவுங்க இன்புட்டை போட்டு கெடுத்துறதும் நடக்கும். அப்படி எல்லாம் இல்லாம ஸ்கிரிப்டுக்குள்ள டிராவல் ஆகணும், மூடுக்குள்ள டிராவல் ஆகணும், இந்த அளவு கம்ப்ரஸ் பண்ணி இந்த இடத்துல இவ்வளவு இருந்தா போதும் அப்படின்னு அந்த கண்ட்ரோல் வந்து டைரக்டருக்கு நல்ல ஒரு யூனிட் ஃபார்ம் ஆயிருக்கு. டைரக்டர் வெரி ஸ்வீட், நம்மளால இன்புட் கொடுக்க முடியும், ஆனா அவருமே என்ன வேணும்னு கேட்பாரு. செம பேலன்ஸ் இருக்கும் அதுல. அண்ட் he won't make us perform எல்லா ஷாட்டுக்கும் எல்லாம் ஃபுல்லா பண்ண தேவை. எடிட்டர்ன்றதுனால அவருக்கு தெரியும் எங்க எது வரணும்னா அது மட்டும் டக் டக் இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குற டீம் ஒன்று இருக்கணும்ல. அதுல பாத்தீங்கன்னா விகடன் அவங்க ப்ரொடக்ஷன் வைஸ் கிளியர். அவங்க அப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஏதோ போய் சாப்பாடு கட்டி நான் போய் நடிச்சுட்டு வரமாடா, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க பின்னாடி இருந்துக்குவாங்க, எந்த உறுத்தலும் கிடையாது. சரியான ஒரு டீம், சரியான ஒரு அணுகுமுறை. இப்போ ஹாட் ஸ்டார் கொண்டு வரும்போது இந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி நீ எல்லாம் நடிச்சது சரி, நான் இப்படி மக்கள்கிட்ட சேர்த்தணும்ல, அவங்க அந்த வேலையை கில்லாடியா இருக்காங்க. அதனால எல்லாம் நேர்கோட்டில் இருக்கு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கிளியரா அப்படி போய் சேருது. அது சரியா போய் ஜனங்கிட்ட சேரும்னு பெரிய நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். நவீன், இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி நினைச்சேன். எப்படின்னா இப்போ வந்து காமெடியன்ஸ் உண்டான ஒரு லைம் லைட் வந்து இப்போ கொஞ்சம்
ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து வடிவேல் சார் ஆகட்டும், சூர்யா ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து காமெடியனா இருந்துக்கிட்டு அவங்களோட கேரக்டரை முன்னிறுத்தி இந்த கேரக்டர் ரோல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துக்கிட்டு அவங்களோட அதுக்கும் ரொம்ப மெனக்கிட்டு ஒர்க் பண்ணி தேவ் கம் ஃபார்வர்ட். ஸோ இந்த காமெடியன்ஸ் டு ஆக்டர்ஸோட காமெடியன்ஸ் டு கேரக்டர் ஆர்டிஸ்டோட எவல்யூஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ட் வாட் இஸ் அ கிரேட் டைம் டு பி அ காமெடியன் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இட்ஸ் வெரி ஹெல்த்தி. நேற்று கூட வந்து கருடன் ஆடியோ லான்ச்ல வந்து சிவகார்த்தி அண்ணா பேசியிருந்தாரு. ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த காமெடியன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து உண்மையிலேயே பேசியிருந்தாரு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிகாஸ் அவங்களுக்குள்ள எல்லா எமோஷன்ஸுமே இருக்கும். அவங்க எதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருந்தேன். பட் மிமிக்ரி ஆர்டிஸ்டா நேற்று கூட சார் கூட பேசியிருக்கும் சார் சொன்னார், இப்போ மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால இன்னும் ஆக்டிங்கா வரும்போது ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. ஸோ அவன் வந்து காமெடி பண்ணி மிமிக்ரி பண்ணி ஒரு விஷயம் பண்றான். பட் ஆனால் ஆக்டிங்குள்ள வரும்போது அவனுடைய ஒரிஜினாலிட்டி இண்டிவிஜுவலிட்டி அவன் இழந்துட்டு அவங்கள பிரதிபலிக்கிற மாதிரி தான் வரும். பட் அதுல இருந்து வெளியில வந்து நீ ஒரு ஆக்டரா பரிணமிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதை வந்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அதான் சாரும் அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ல அந்த மாதிரி எந்த சாயலும் தெரியல சோஃபார். இப்போ நான் வந்து தீபிகா ஏதாச்சும் ஒன்று பண்ணும்போது கூட நான் ஏதாச்சும் சும்மா மிமிக்ரி ஏதாச்சும் டேக் முடிச்சுட்டு போகும்போது கூட என்ன தீபிகா அது ஓகேவா அப்படின்னு ஒன்னும் இல்லை, ஷூ உதய் கமல் சார் இல்ல பேசக்கூடாது வாய் மூடு இல்ல, அது இயல்புல எல்லாரும் ரசிக்கிற விஷயம். இப்போ ஷோ நம்ம செட்டுக்கு போறோம், செட்டில் போகும்போது 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு மிமிக்ரி பண்ணா 100 பேரையும் காலி பண்ணி எல்லாரும் இவரை பார்க்குற மாதிரி திருப்பிடலாம். நீ மிமிக்ரி பண்றியா அந்த ஸ்டேஜ் அது. நீ கேரக்டர் பண்ணும்போது கேரக்டர் தான், அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு பண்ணிடணும். அதுல நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய எல்லா டேலண்ட்டும் அது மேலே போடக்கூடாது. அது சரியா பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை கண்டினியூ பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் கூட அந்த மாதிரி நீ அதில் கவனம் செலுத்தி அதை ஃபோக்கஸ்டாக பண்ண அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களுக்குள்ள எல்லாமே காமெடியன்ஸ்குள்ள எல்லா எமோஷன்ஸும் கொண்டு வர முடியும். ஒரு ஹீரோயிசமா இல்லை என்ன எமோஷன்லாம் கொண்டு வர முடியும். பட் ஆனால் வந்து அவங்க இப்போ சூர்யானா நீங்க சொன்ன மாதிரி யோகி பாபா, வடிவேல் சார், இவங்க எல்லாமே கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறிட்டாங்க. ஸோ அது நல்ல விஷயமா பாக்குறேன். ஸோ அதுல இருந்து நானும் அந்த காமெடிலாம் பண்ணிட்டு வந்ததுனால எனக்கும் இது கம்ஃபர்டபுளா இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. நீங்க வந்து ஒரு இப்போ ஐ திங்க் if I'm not wrong ஒரு 5 films பண்ணிருக்கீங்களா? 4 films பண்ணது ரிலீஸ் இருக்கு இன்னும். ஓகே இப்போ வந்து இந்த 5 films இப்போ உங்களோட ஸ்கிரிப்ட் சாய்ஸஸ் எப்படி மாறி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு வர ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் இல்ல இந்த சமயத்துல நான் எல்லா ஸ்கிரிப்ட்ஸையும் நான் எடுத்துக்கணும், ஆஸ் அன் ஆக்டரா என்னோட லைம் லைட்ல நான் தெரியணும், என்னோட கேரக்டர் தெரியணும், என்னோட எஃபர்ட் தெரியணுன்றதுக்காக நான் எல்லா ஸ்கிரிப்ட்ஸையும் எடுப்பேன்ற மாதிரி இருக்கேன்னா, இல்லை நான் வந்து எல்லாமே எடுத்து கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எது எனக்கு சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி இது எனக்கு பெஸ்டா தோணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் பண்ண ஃபிலிம்ஸ் எல்லாமே கேரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆனது. இதுக்கப்புறம் வர வேண்டியது எல்லாமே லைக் கேரக்டர்ஸ், வில்லன் அந்த மாதிரி ஸ்டஃப் தான். அண்ட் இது வரைக்கும் லைக் எனக்கு ஒரு வலிமை வாஸ் அ பிக் ஃபிலிம் இன் மை லைஃப். பட் அது என் பிரேக்கான்னு எனக்கு தெரியல. அது புட் மீ ஆன் த மேப் அண்ட் ஒரு அளவுக்கு அது எனக்கு ரீச் இருந்தது. அஃப்கோர்ஸ் குக் வித் கோமாளி இதெல்லாம் இருந்தது. பட் எனக்கு பிரேக்கா ஃபிலிம்ஸில் இட்ஸ் நாட் ஹேப்பன்ட் அஸ் yet. ஸோ அன்டில் தட் பிரேக் ஐ விஷ் டு டூ அ லாட் ஆஃப் லைக் நிறையா கேரக்டர்ஸ், நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும் தான் எனக்கு இருக்கு. பட் உப்பு புளிக்காரம் அண்ட் தென் ஃபியூ ஸ்மால் திங்ஸ் நான் லைக் எனி ஒரு யூடியூப் வெப் சீரிஸ் நான் லீடாக பண்ணுறது, ஒரு மியூசிக் ஆல்பம்ல லீடாக பண்ணுறது, ஆல் தீஸ் திங்ஸ் கொஞ்சம் டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகுது ஆனஸ்ட்லி. அண்ட் ஐம் லிஸ்னிங் டு சம் ஸ்கிரிப்ட்ஸ் ஆஸ் த லீட் ஆல்சோ. Today I signed something, so which will be my first film as a lead. So yes. Yeah, so things are changing, but I'm always open to do something that excites me and மக்களுக்கும் அது நல்லா இருக்கும், அவங்க என்டர்டெயின் ஆக போறாங்க, எனக்கும் அது எக்ஸைட்டிங்கா இருக்க போகுதுன்னா நான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவேன். எனக்கு இப்படி தான் லீட் தான் அப்படின்ற அந்த ஐடியா இல்லை. ஆனால் ஆமாம், அவங்க அப்பாவும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பானு. நாங்கள் 2 பேரும் தொடர்ச்சியாக பல ப்ராஜெக்ட்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட ஆக்ட் பண்ணுறது பெரிய சந்தோஷம். ஆமா, அது ஒரு பெரிய விஷயம். ஆமா, பானு பிரகாஷ் நானும் தலைவாசலுக்கு பிறகு பானு பிரகாஷோட தொடர்ச்சியாக நாங்கள் பல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். எனக்கு நெருங்கிய நண்பன். பார்த்தா
அவருடைய சன் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் டே சாருக்கு போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி அப்பா நான் பிரகாஷ் பையன் தான் சார். எனக்கு தொடர்பு இல்லை, அதிக சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள்ல, அதனால வந்து நான் எனக்கு தெரியல. இல்ல நான் சார் மீட் பண்ணதுல ஐ திங்க் ஒரு ஸ்கிரீனிங் அப்ப நான் பார்த்தேன், ஆனா டிஸ்டன்ஸ்ல பார்த்தேன். அப்புறம் ஷூட் அன்னைக்கு போய் சொன்னேன், சார் செம்ம எக்ஸைட் ஆயிட்டாரு. எப்படி இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் அப்பா பத்தி கேட்பாங்க. சார் சொன்னதுக்கும் இந்த ஸ்கிரிப்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு பார்க்கணும். நீங்க 3 பேருமே பப்ளிக் ஐல இருந்திருக்கீங்க. தீபிகா இருக்கட்டும், நவீனா இருக்கட்டும், ராஜ், நீங்க 3 பேரும் பப்ளிக் ஐல இருந்திருக்கீங்க. ஆப்வியஸ்லி we've seen you on social media and a lot of these platforms. And உங்களை KPYல பார்த்திருக்கோம், and நீங்களும் வந்து குக் வித் கோமாளில பார்த்திருக்கோம். அண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது கான்ஸ்டன்டா பப்ளிக் ஐலயும் இருந்துட்டு கான்ஸ்டன்டா ஃபிலிம்லயும் பண்ணிட்டு இருக்கும்போது do you think that somewhere it's difficult for me to separate these personal and professional lives? ஏன்னா கான்ஸ்டன்டா பப்ளிக் ஸ்க்ரூட்டினில இருக்கும்போது ஆடியன்ஸ்க்கு நம்மளுக்கும் உண்டான ஒரு அந்த பவுண்டரிஸ் வந்து blur ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? Just that இப்ப இருக்கிற in today's இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல I think if you deserve to be somewhere else, ஒரு டெலிவிஷன் சீரியல்ஸ் பண்ற ஒரு பர்சன் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஃபிலிம்ஸ்லயும் லீடா பண்றாங்க, ஒரு ஹோஸ்டா இருந்தவங்களும் லீடா பண்றாங்க இன் ஃபிலிம்ஸ். ஸோ அவங்களும் பப்ளிக் கையில இருந்தவங்க தான் இன்னைக்கு படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த கேரிஸ்மா இருக்கு, உங்களால ஒரு படத்தை கேரி பண்ண முடியும் அப்படின்னா அது தானா உங்களை வந்து சேரும். ஆல்தோ யூர் இன் பப்ளிக் ஐ, நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். If you believe that you can be this person, there are no lines in today's day and age, I feel. Okay. இன்னொன்று எனக்கு இந்த யங்ஸ்டர்ஸோட பார்க்கும்போது 97ல் வந்து ஸ்மால் ஸ்க்ரீன் மீடியா வந்து டெவலப் ஆகும்போது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணாலும் நான் மங்கை, மர்மதேசம் அந்த பீரியட். அப்போ தான் ஸ்மால் ஸ்க்ரீனில் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. பானு நானும் இருந்து அப்போ அந்த பண்ண போய் அன்னைக்கு யங்ஸ்டர்ஸ், அன்னைக்கு ஒரு என்னுடைய வயது ஒத்தவர்கள் தான் அன்னைக்கு எல்லாமே ஃப்ரேமில் இருந்தோம். அதுக்கு அப்போ வந்து கேஆர் விஜயம்மா அவங்க எல்லாம் வந்து சீனியர்ஸ் எல்லாம் வந்து எங்களோட ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் அவங்களோட இருந்துட்டு இருக்கோம். அதுலேருந்து தொடர்ச்சி அந்த ஒரு 25 years நான் இந்த மீடியாவை பார்த்துக்கிட்டே வர்றேன். இப்போ சமீபத்தில் இந்த மீடியாவுக்குள்ள மறுபடியும் நான் ஒரு ப்ராஜெக்ட்ல கமிட் ஆனேன். ஒரு 15 years கழிச்சு அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அப்போ வேற யங்ஸ்டர்ஸ், நான் ஒரு சீனியரா மாறிடுறேன், வேற யங்ஸ்டர்ஸும் அந்த ப்ராஜெக்டை டீல் பண்ணிட்டு இருக்காங்க, வர்றாங்க. இப்போ நான் ஒரு கோவிட்டுக்கு பிறகு ஒரு இடைவெளியில இந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ள வர்றேன். இவங்க எல்லாத்தையும் நான் ஒரு யங்ஸ்டர்ஸா பார்க்குறேன். இப்போ இந்த 3 யங்ஸ்டர்ஸ், ஒன்று நான் இருந்தது, அதுக்கு அடுத்தது 3 ஸ்டேஜையும் நான் பார்க்கும்போது என் அனுபவத்தில் பல பேர் அந்த மீடியாவில் இருந்த புகழ், 2வது பணம், இந்த 2ஐயுமே டீல் பண்றதுல பெரிய சரிவை சந்திச்சிருக்காங்க. ப்ரெஷர், அதாவது ஓவர் நைட்ல ஒரு நாள்ல இந்த மீடியாவில் நீங்க இருந்து ஒரு ஆக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள்ல உங்களுக்கு நீங்க உலகத்துக்கு தெரிஞ்சிருவீங்க. ஒரே நாள் தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கிட்டும் இருப்பீங்க. ஆனா நீங்க மக்களுக்கு தெரியற அளவுக்கு உங்களுக்கு இங்க வருமானம் இருக்குமானா இருக்காது. ஒரு மாதத்தில் 10 நாள், 5 நாள், 3 நாள், 4 நாள் நீங்க ஆக்ட் பண்ணீங்கன்னாவே போது டெய்லி ஜனங்க உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த 3 நாள் வாழ்க்கைக்கு போதுமானா போதாது. அப்போ இந்த புகழ் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு எங்க போனாலும் மக்கள் உங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உங்க பர்சனல் லைஃப்ல அப்படி கொண்டாடுறாங்களேன்னு வீட்டுக்கு வரும்போது வீட்டுல இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையை வந்து அவங்க டீல் பண்றதுல ஏற்படுற பிரச்சனையில நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறதும் அதில் நடக்குது. அதனால் எனக்கு இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸ்க்கு, இந்த மீடியாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ், மீடியான்னு நான் சொல்ல வர்றது ஆக்டர்ஸ், இந்த ஆக்ட் பண்ணிட்டு இருக்கணும் அல்லது இந்த இதில் சொல்ல டெக்னீஷியனா இருக்கலாம், வேற எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மீடியாவுக்குள்ள இருக்கும்போது இந்த மீடியா யூஸ் அண்ட் த்ரோ மீடியா, இது நம்மளை வைத்து கொண்டாடாது, உலகமும் நம்மளை வச்சு கொண்டாடாது. ஏன்னா உலகத்துல தினம் புது ஹீரோக்கள் அவனுக்கு மீடியாவில் கொடுத்துக்கிட்டே இருக்கு. So for me personally, it's more of learning and unlearning process தான் எனக்கு. Because நான் எல்லாத்தையுமே நான் எல்லாம் என்னோட பர்சனலுமே நான் பப்ளிக் கையில் தான் இருந்திருக்கேன். ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்த போது எனக்கு அதுக்கான ஒரு ரிக்ரெட்ஸும் இருந்திருக்கு, அதுக்கான அட்வான்டேஜஸும் இருந்திருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க 6 இயர்ஸா நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து ஒரு காலேஜ் கேர்ள் மெச்சூரிட்டிலையும் நீங்க பார்த்துருக்கீங்க, இப்போ இருக்கிற மெச்சூரிட்டிலையும் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு மேரேஜ் லைஃப் போனால் அதுக்கு தனி மெச்சூரிட்டி வரும். ஸோ நான் லேர்னிங் அன்லேர்னிங் எனக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு எவ்ரி சிங்கிள் மினிட் ஆஃப் மை லைஃப். ஸோ அப்படி நடக்கும்போது எனக்கு அதனால இதுல எதுவும் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. இப்போ எனக்கு அதுக்கான ரிக்ரெட்ஸ் இருக்கு, பட் அதே சமயத்துல எனக்கு அதுக்கான அட்வான்டேஜஸும் இருக்கு. பிகாஸ் பீப்புள் see me as a girl next door and நான் ஓக்கலா இருக்கிறதுனால they are able to relate with me as தீபிகா. இப்போ நான் கேரக்டர் பண்ணாலுமே நான் தீபிகாவை பார்த்துட்டு தான் யாஷிகாவை பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோட பர்சனலாகவும் எங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது அப்படின்றதா. ஸோ என்னோட இன்னொரு கேரக்டர் இப்போ எனக்கே நிறைய டைமென்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டர் பண்ணலாம். சில இதில் வந்து வேற மாதிரி இருப்பேன். இப்போ என்ன நீங்கள் காலேஜ்க்கு இருக்கும்போது ரொம்ப சுடித்தனமாக இருக்கலாம், ஒரு லோ ஃபேஸில் இருக்கும்போது நான் வேற மாதிரி இருக்கலாம். ஸோ அதோட நிறைய ஃபேஸஸ் தான் என்ன வேற வேற கேரக்டர்ஸில் பார்க்குறாங்க. ஸோ விஷுவல்ஸே இன்னும் என்ன க்ரூம் செல்ஃபாக என்ன பார்க்குறாங்களே தவிர்த்து இட்ஸ் த சேம்ன்றதான் மை ஒப்பீனியன் when it comes to me. லைன்ஸ் ரொம்ப பிளரா இருக்கு. ஆமா. உங்களுக்கு 4 பேருக்கு ஒரு காமனான கொஸ்டின். இந்த ஹாட்ஸ்டார் சீரீஸ்ல எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் கேட்காம உள்ள வந்துட்டேன், எனக்கு இந்த பாயிண்ட கேட்ட உடனே நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்றதான் என்னவா இருக்கும்? எனக்கு வந்து ஹாட் ஸ்டார்ஸ் செகண்ட் ப்ராஜெக்ட். ஸோ எனக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்டாக இருந்துச்சு. பிகாஸ் ஐவ் டன் கனா கனம் காலங்கள் திஸ் மை செகண்ட் ப்ராஜெக்ட். ஸோ ஹாட் ஸ்டார் எந்த அளவுக்கு நம்மளுக்கான ரீச் கொடுக்கும், நம்மளுக்கு அதில் எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ மோர் தேன் தி ஸ்டோரி என்னோட ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் ஸ்டார் இன்னொரு ப்ராஜெக்ட் கூப்பிடுறாங்க அப்படின்னு நான் ஓகேன்ட்டேன். கமிங் பேக் ஹோம் மாதிரி. உங்க 2 பேருக்கு? எனக்கு வந்து விகடன், எனக்கு விகடனில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தது முன்னாடி டெலிவிஷனில், பட் அது பண்ண முடியல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு விகடன்லேருந்து கால் வந்தோடனே இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே உடனே ஓகே அப்படின்ட்டேன். ஸோ அதுதான். ஓகே ரைட் சார். உங்களை நம்ம நிறைய ரோல்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம் அண்ட் there are few roles that we really relate to a lot and we really connect to a lot. இந்த ஒரு விஷயம் என்னோட கரியரில் நான் இப்போ ரீசெண்டாக நான் நடிச்சிட்டு இருக்கிற ஆக்டிங்கில் நான் ஒரு சின்ன விஷயம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு இந்த விஷயம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்னவா இருக்கும்? இப்போ ஆக்டிங் மைண்ட் செட்டு நான் இல்லைம்மா. ஓகே. என்னுடைய கரியரில் ஆஃப்டர் கோவிட் நான் வந்து லைஃபினுடைய டைமென்ஷனை மாற்றணும்னு நினச்சேன். அதுலேயும் எஸ்பி பாலசுப்ரமணியம் சாருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய இறப்பு என்னை வந்து உண்மையிலுமே பெரிய அளவில் என்னை வந்து பாதிச்சுது. ப்ளஸ் வந்து என் லைஃப்பை பற்றி நிறைய விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணி ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கணும். வாழ்க்கையில் எதுவும் முக்கியம். ஏன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் வந்து தவறுவதற்கு 1 மாதத்துக்கு முன்னாடி லக்ஷ்மண் சுருதி அவர்களுடைய லக்ஷ்மண் நினைக்கிற அவர் ஒன்று தவறிட்டார். ராமன் சார் தவறிட்டார். அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார். அவருடைய ஸ்டேஜில் பேசினார், அவர் அந்த ஒரு நிகழ்வுல பேசினார். இப்போ சொல்றாரு, இயற்கையை நம்ம ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டோம், இந்த உயிர்களை எல்லாம் நம்ம வந்து ரொம்ப பாடாப்படுத்திட்டோம் அப்படின்ட்டு வாழ்க்கையை பற்றி அவர் ஒரு விஷன் அந்த ஸ்டேஜில் பேசுகிறார். எந்த உயிரையும் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு வாழ்க்கை தத்துவம் நிறைய புரிதலோட பேசின ஒரு மனிதர். அப்புறம் எனக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவர் பாடுறதுக்காக மட்டும் இல்லை, அந்த ஆர்ட்டை வச்சிருக்கிற ஒரு கலைஞன் எப்படி இருக்கணும், அந்த சமூகத்துக்கு என்னெல்லாம் இருக்கணும், எப்படி என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் நான் ரோல் மாடலாகவே சொல்லுவேன். ஒரு கலைஞன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் கலைஞனா எல்லாரும் கொண்டாடும் போது அந்த கலைஞன் சமூகத்தினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும், அவர் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, சமூகத்தை பார்க்குற மரியாதையிலிருந்து அவர் வந்து முழுமையான ஒரு மனிதர். அந்த ஒரு முழுமையான மனிதர் ஒரு நாள் சொல்றாரு, வெரி வெரி மைல்டு கொரோனா அட்டாக், நான் திருப்பி வந்துடுவேன். அப்படி முழுமையான ஒரு மனிதருக்கு அவர் திருப்பி வரல. எனக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் வரல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா எந்த ரெமடி இருக்கு? அப்போ லைஃப் ரொம்ப ஷார்ட். நம்ம கண்ணுக்கு முன்னாடி 100ன்னு இருக்கலாம், ஆனா அடுத்த ஸ்டெப் நமக்கு ஒரு நிரந்தரம் இல்லைங்கிறதா எனக்கு திருப்பி அதுல நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஃபைனல் ஆகிறதுக்கு எனக்கு பாலசுப்ரமணியம் சாருடைய அந்த டெத்தை வந்து நான் ஃபைனலா வச்சுக்கிறேன். அப்போ ஷார்ட், ரொம்ப ஷார்ட். அப்போ இந்த இடத்துல எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சிடணும், செஞ்சதை நான் வந்து பிடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. எதெல்லாம் என் மனதுக்குள்ள இருக்கோ எல்லாம் எனக்குள்ள இருக்கோ அது காரணங்கள் காட்டி ஒதுக்கி வச்சிருந்தேன். முன்னாடி ஒரு பொருளாதாரம், இப்போ நான் சொன்னேன் இளைஞர் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்போ நான் அதை கொடுத்துருப்பேன். ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், என் குழந்தைகளுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கோ ஒன்றுக்கு காரணங்கள் இருந்தது.
அப்ப நான் தள்ளி வைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கணும். வெறும் நம்ம என்னுடைய ஆசை மட்டுமே அல்ல, காரணம். அந்த காரணத்தை தள்ளி வச்சுட்டு அந்த காரணத்தை காட்டிக்கிட்டு நான் எதையோ தள்ளி வச்சுட்டு ஓடி இருக்கலாம். இப்ப இந்த இடத்துல அந்த காரணங்கள் எல்லாமே பின்னாடி போயிருக்கும், முடிஞ்சிருக்கும். அப்ப இனிமேல் நாம் ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு வந்துட்டேன்னா அதே அடையாளமாகிட்டு நான் நடிக, நான் இனிமேல் அதுலயே அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு எதெல்லாம் என் வாழ்க்கையில நான் குறையாக வைத்திருந்தனோ, தள்ளி வைத்தனோ, அதையெல்லாம் முழுமையாக்கணும். அது பணத்துக்காகவோ அல்லது சமூகத்துக்காகவோ அல்ல, என் தனிப்பட்ட உளவியலாக நான் திருப்தி அடைவதற்கு, சுய திருப்தி, அதை நோக்கி போற மனநிலையில தான் நான் இருந்தேன். கோவிட்டுக்கு பிறகு அதை நோக்கி தான் சரி. அதுல லிட்ரேச்சர் அண்ட் பெயிண்டிங், ஹிஸ்டரி அண்ட் பெயிண்டிங், இப்படி இதுதான் என்னுடைய அதை நோக்கின தேடல், அதை நோக்கின பயணம், அதுக்கான திட்டமிடல் நோக்கி நான் நடந்துட்டு இருந்தேன். நீங்க அப்படிதானே ஆரம்பிச்சீங்க? ஆமா, அப்படி அது விடுபட்டு போய் நின்னது. அதை மறுபடியும் தொடர்ந்து இந்த இடத்துல முழுமையடைஞ்சு அது ஒரு நிறைவா பண்ணிக்கணும், எங்க ஆரம்பிச்சோமோ அங்க முடிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு மன ரீதியா இருந்தேன். இந்த சமயத்துல கரெக்டா விகடன் இந்த ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் நிறுத்தும் போது இந்த ப்ராஜெக்ட்ஸுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் பிளஸ் இது ஓவரால் எனக்கு இந்த ஸ்கிரிப்டை நான் விஷுவல் பண்ணும்போது கிடைச்ச அந்த ஃபீல், எனக்கு இதுல மறுபடியும் ஒரு நடிகனாக என்னை பயணிக்கலாம், நடிகன் அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட்ல நான் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு மன ரீதியா ஒன்று இருந்தது. ஒன்று. ரெண்டாவது என்ன இருந்ததுன்னா, இந்த வெப் சீரிஸ், அதாவது புது அட்டம்ப்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். நான் மூவியில் இருந்தப்பவும் நான் ஸ்மால் ஸ்கிரீனுக்கு போகும்போது அப்படித்தான் போனேன். இது ஒரு புது அட்டம்ப்ட், புதுசா போகுது, இந்த மீடியாவுடைய பிகினிங் ஸ்டேஜில் நம்ம கமிட் ஆகிக்கணும், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல வெப் சீரிஸ் என்பது இனி தவிர்க்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய பயணம். இது டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்கிரிப்ட் தமிழ் சினிமாவுக்குள்ள அல்லது இந்த ஊடக சினிமாவுக்குள் மிகப்பெரிய அளவுல நிறைய நல்ல விஷயங்களை இது டீல் பண்ண போகுது. அப்ப அதனுடைய ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல நம்மகிட்ட ஒரு அட்டம்ப்ட் இருக்கணும். அந்த அட்டம்ப்ட், இந்த ரெண்டும் சேர்ந்த இந்த அட்டம்ப்டும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிறதும் பிளஸ் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள இருக்கிற ஒரு நடிகனுக்கான அந்த இதுவும், மூணாவது நான் என்ன கேட்கறேனோ மானிட்டரி வைஸ் என்னுடைய இமேஜ், என்னுடைய அனுபவத்துக்கு என்ன கேட்கறேன்னு அதை கொடுக்குற கமர்ஷியலான விகடன். இது ஹாட் ஸ்டார். அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து நான் கேட்குற பணத்தை கொடுக்குறாங்க, எனக்கு நடிகனா எனக்கு ஒரு தீனி போடுறாங்க, என்னுடைய எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நான் பண்றதுக்கு கொடுக்குறாங்க. நிறைவா இருக்குது, பண்ணிட்டேன். நன்றி, என் கூட 4 பேரும் பேசினதுக்கு. நிறைய இன்சைட்ஸ் கிடைச்சது, நிறைய ஸ்டோரிஸ் கிடைச்சது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் வெப் சீரிஸ். வெற்றி பெற வாழ்த்துக்கள். உப்புப்புலிக்காரன். Thank you so much. Thank you.